lights went down. When you feel lost in your shadow, don't feel alone, don't scream so loud. We are living in this cruel world, broken but strong, gotta move on. You're not a bakery of life, equip my soul, find the real gold. I'll fulfill what I started. விஷன் 2030 என்ற ஒரு நிகழ்வு இரண்டாவது வருடமாக மிக சிறப்பாக நடந்து கொண்டிருக்கின்றது. மாலை நேரத்தில் குழுமி இருக்கக்கூடிய அனைவரும் அரங்கொண்டு நாட்டினுடைய வளர்ச்சி அப்படின்னா அதில் தொழில் வளர்ச்சி இருந்தால் தான் நாடு வளருது அப்படின்னு சொல்ல முடியும். தொழில் வளர்ச்சி சிறப்பாக இருந்தால் மக்கள் மகிழ்வாகவும் வாழ்வதற்கான ஒரு சூழல் அமையும். கரூரை பொறுத்தவரை வணிகத்தில் பண்டைய காலம் முதல் மிக சிறந்த முறையில் வளர்ந்து வருகின்ற ஒரு நகரம். Went down. When you feel lost in your shadow, don't feel alone, don't scream so loud. We are living in this cruel world, broken but strong, gotta move on. You're not a bakery of life, equip my soul, find the real gold. I'll fulfill what I started. ஜவுளி வர்த்தகம் நடைபெறுகிறது. இதில் 5500 கோடி ரூபாய் ஏற்றுமதி நடக்கிறது என்று கூறியிருந்தோம். தற்பொழுது இருக்கக்கூடிய சூழலில் சுமார் 11,000 கோடி அளவிற்கு ஜவுளி வர்த்தகம் நடைபெறுகின்றது. 6,000 கோடி அளவிற்கு திரும்பவும் ஒரு நிமிடம் எக்ஸ்ட்ரா எடுத்துக்கொண்டு நான் சொல்கிறேன். கல்லூரி உலகம் வாய்ந்த வருடத்திற்கு 50,000 கோடி வியாபாரம் செய்யும் அளவுக்கு உயர்த்துவது, கல்லூரியை ஒரு இண்டஸ்ட்ரியல் பவர் ஹவுஸ், குளோபல் இண்டஸ்ட்ரியல் பவர் ஹவுஸாக மாற்றுவது, மாபெரும் தொழில்நகரமாக மாற்றுவது, இந்த 3 தான் இந்த விஷன் 2030 முக்கியமான இலக்கு. இதன் மூலமாக நம்ம ஆனரபிள் சீஃப் மினிஸ்டர் திரு ஸ்டாலின் அவர்களுடைய தரமான தமிழ்நாட்டினுடைய எக்கானமி $1 பில்லியன் ஜிடிபி வரை போகும் அப்படின்னு சொல்லி அவர் மகத்தான கனவு கண்டுக்கிறாங்க. அது பை 2030 $1 பில்லியன் போகுங்கிற கனவு சிஎம் அவர்களுக்கு. அந்த கனவுக்கு நமது மகத்தான பங்கீடாக ஒரு 50,000 crores நம்ம டீல் பண்ணியிருக்கோம். நாம் சொல்றோம்
கல்லூரி தொழில் வளர்ச்சி 5 மடங்காக உயரும். வேரிலிருந்து குறைந்தது 10 பேன் இண்டியா ஆர் எங்களுடைய ஸ்டேட் வைஸ் சான்சலர் யூனிவர்சிட்டி கன்ஸ்ட்ரக்ஷன் டெவலப்மெண்ட் நிறைய சேனல் வெப்சைட் டிகிரிஸ் அண்ட் பெருங்களாக இருக்கும். மக்களின் வாழ்வாதாரத்தையும் வாழ்க்கை தரத்தையும் உயர்த்துவதற்காக உருவாக்கப்பட்டதை நாங்கள் அனைவரும் நம்புகிறோம். இந்த முயற்சியின் மூலம் தற்போதைய தொழில்களுடன் சேர்ந்து புதிய தொழில்நுட்பங்கள், புதிய சிந்தனைகள் மற்றும் புதுமையான தொழில் முனைவோர்களுக்கு புதிய வாய்ப்புகள் அமையும் என்று நம்புகிறோம். கரூருக்கு ஆண்டர்பிரினர்ஷிப் என்பது 2030 விஷன் டீம் சார்பாக நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். இது மட்டுமில்லாமல் கரூரில் உள்ள 83 அசோசியேஷனும் விஷன் 2030 கொடுக்கப்பட்ட ஒத்துழைப்புகளை நினைத்து பார்க்கும்பொழுது பிரமிக்க வைக்கும் அளவுக்கு உள்ளது. ஸோ அனுபவமான ஒரு நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். இந்த நிகழ்வில் ஒரு 30 நாட்களாக 32 டீமாக பிரிக்கப்பட்டு 102 நபர்கள் வேலை செய்து 593 வேலைகளை கொண்டு வாக்கத்தான் மாறத்தான் பிஸ்னஸ் கான்க்ளேவ் இந்த நிகழ்வுக்கு காரணமான அத்தனை பேருடைய உழைப்புகளுக்கும் மனப்பூர்வமான மீண்டும் ஒரு முறை நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன். கவர்மெண்ட்டுக்கும் இடையே நெருங்கிய தொடர்புகளை ஏற்படுத்த முடிகிறது. ஸோ முன்னாடிலாம் பார்த்தீங்கன்னா நம்ம lights went down. When you feel lost in your shadow, don't feel alone, don't scream so loud. We are living in this cruel world, broken but strong, gotta move on. You're not a bakery of life. Equip my soul, find the real gold. I'll fulfill what I started. அதுக்கான ஒரு லோகோ லான்ச் பண்ணால் மட்டும் பார்த்தாது, என்ன பண்ணலாம் அப்படிங்கிறப்ப ஸோ நமக்கு வந்து ஒரு டெக்காக ஒரு பிஸ்னஸ் வேணும், அவரை மாதிரி ஸ்பீடாக. ஸோ என்ன பண்ணார், நியூ டைட்டில் பார்த்தாங்க ஜியோ ஓகேஸ். ஸோ இப்போ அதுக்கான இடமும் ஆல்மோஸ்ட் 5 ஸ்டேஜில் இருக்குது. அது நம்ம செலவு அவங்களோட உதவி வந்துன்னா எல்லாத்தையும் கொலாபரேட் பண்ணுறோம். இப்போ வந்து கரண்ட் வந்து ஃபைனான்ஸே கொலாபரேட். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா போன வருஷம் வாழ்க்கை ஆரம்பித்ததுக்கு அப்புறமே வந்து பார்த்தீங்கன்னா நிறைய நமக்கு வந்து விரும்பி just perfect story. வளரும் கரூர் என்ற அருமையான நிகழ்விற்கு தலைமை பொறுப்பேற்று உங்களோடு இன்று முழுவதும் இந்த மேடையில் அமர்ந்து
நிகழ்வுகளை உன்னிப்பாக கவனித்துக் கொண்டிருக்கக்கூடிய நமது பெருமதிப்புக்குரிய பேரன்பிற்குரிய கரூர் சட்டமன்ற உறுப்பினர் பாலாஜி செந்தில் பாலாஜி அவர்களுக்கு என்னுடைய வணக்கத்தை தெரிவித்துக் கொள்வதுடன் இன்றைக்கி ஞாயிற்றுக்கிழமை நாம் ஏதோ ஒரு வழியில் இந்த தொழிலை இன்னும் அறிவுப்படுத்தணும் அப்படிங்கிறதுனால கலெக்டர் உட்பட அத்தனை பேருக்கும் என்னுடைய இனிய வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். வாழ்ந்த உள்ளவர்கள் சட்டமன்ற உறுப்பினர் என்னை ஃபோன் போட்டு உடனே ஒத்துக்கு வந்துட்டு முதல்ல நீங்கள் தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம், ராமராஜ் வந்து திருப்பூர் பிராண்ட் மட்டும் இல்லை, அது கரூர் பிராண்ட் இல்லை. ஏன்னா 2008 இங்கே கரூர் ஷோரூம் ஓப்பன் பண்ணுற போது ஓப்பன் பண்ணுற தேதி குறிச்சாச்சு, முடிவாயிடுச்சு. நடிகர் சிவகுமார் வந்து திறந்திருக்கிறாரு. அட்லஸ் நாச்சுத்தண்ணன், அரவிந்த் தங்கவேலண்ணன், அமராவதி சிவகண்ணன் இவங்கெல்லாம் கூட வந்து அந்த நிகழ்வு நடத்திட்டு இருக்கிறாங்க. நடத்துறது எல்லாம் ஏற்பாடு பண்ணியிருக்கு. எங்கள் மாமனார் நடந்துட்டார். கடை ஓட்டு நடக்குமோ நடக்காதா அப்படின்னு நடிகர் சிவகுமார் கூப்பிட்டு கேட்குறாரு. ஆனால் அது நடக்குன்னா எப்படி போய் சொல்லிட்டேன், எனக்கு அந்த 3 டாக்டர் இருக்காங்க, அவங்க முன்னாடி நிற்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு அதை ரிட்டன் கட் பண்ணுற வரைக்கும் தான் நான் இல்லை. அப்புறம் நான் திருப்பூர் போக வேண்டியதை போச்சு. அன்றைக்கி 1 நாள் கூட இருந்து நடிகர் சிவகுமார் வந்து 3 பேருமே அந்த கடையை ஓப்பன் பண்ணி வச்சாங்க. இன்றைக்கி கரூர் வந்து நிறைய கோபி சைஸ் டபுள் சென்டர் தயார் பண்ணி கொடுக்குறேன். இன்றைக்கி நிறைய கரூர் இருக்காங்க. அப்போ எப்படி இது ராமராஜ் திருப்பூர் பிராண்டாக இருக்குது, கரூர் பிராண்டில் இருக்குது. கரூர் பிராண்ட் மட்டும் இல்லை, தமிழ்நாட்டு பிராண்ட் மட்டுமே இந்தியாவில் உலகம் முழுவதுமே இந்த ராமராஜ் வந்து அவங்க ஊர் பிராண்டை நடிக்கிறதுக்கு நீங்கள் வளர்ந்துருக்கு அப்படின்னா நம்முடைய பாரம்பரியம், நம்முடைய கலாச்சாரம் இன்னும் இருக்கிறதுக்கு ஒரு எடுத்துக்காட்டு தராமல் இருக்கிறாங்க. இன்றைக்கி நீங்கள் எல்லாருமே தொழிலில் வளர்ந்து வந்து நீங்கள் அடுத்த கட்டத்தில் போய்க்கிருக்கீங்க. இந்த குங்குமத்தில் கரூர் தான் வருவாங்க. அப்போ பணத்தை பற்றி பிரச்சனையே இல்லாத ஒரு இது. இப்போது சமையல்காரங்களாதே பண்ணுற டெக்னிக்கை கழிச்சு நம்ம மெசேஜ் மேம்படுத்திக்கலாம். அந்த பொருளை நீங்கள் தயார் பண்ணுங்கள், நல்ல லாபம் பண்ணலாம், நிறைய டர்ன் ஓவர் பண்ணலாம். அப்படிங்கிறது அந்த ப்ரொடக்ஷன், மார்க்கெட்டிங்கு, அட்மினிஸ்ட்ரேட்டிவ் அத்தனையுமே அந்த கடையில் கற்றுக்கூடிய வாய்ப்பு ஆரம்பிச்சு கிடைச்சிது. அந்த கிடைக்கிற போது எனக்கு ஒரு அந்த கடைக்கு நெசவுக்கு ஒரு கரிகாருடைய வாழ்வாதாரம் அவங்க நடத்துகிற விதமெல்லாம் எனக்கு நேரடியாக தினசரி எனக்கு பரிச்சயம் ஆகிட்டு. இந்த 6 வருஷம் நான் பார்க்குற விஷயம் என்ன அப்படின்னா, ஊர் உலகத்தில் இருக்கக்கூடிய அத்தனை டிஐபிக்குமே, அத்தனை தொழில்களுக்கும், அத்தனை அரசியல் தலைவர்களுக்குமே வெள்ளவேட்டு வெளிச்சல் தயார் இருக்கக்கூடிய அந்த நெசவாளர்களுக்கு பெருநிறுவனத்துக்கு கிடைக்க அந்த வேட்டு தயாரி கொண்டு கடையில் போடுவாங்க. காலையில் 9 போட்டாங்கன்னா சாயந்தரம் 6 மணிக்கு முதலில் பணம் கொடுப்பாரு. அது வரைக்கும் ஒரு தண்ணி கூட கொடுக்க மாட்டாங்க. அதை வாங்கிட்டு பஸ்ஸுக்கு திருப்பி போடுவாங்க. இது 1 நாள் 2 நாள் தொடர்ந்து நடந்துருக்கு. நாங்கள் வேலைக்கு இருக்கிற போது முதலாளிக்கு ஏன் கேட்டா கொடுங்க, கேட்டால் நல்லா இருக்காது. கொஞ்ச நாள் பல முதலாளி நமக்கு கொஞ்சம் 4 நாள் ஒரு நாள் முதலாளி கேட்டேன். நான் தான் காலையில் பேங்க் போய் பணம் வாங்கிட்டு வந்தேன். பணத்தை கொடுத்து வாங்கிட்டு வந்தால் வேலை பார்ப்பாங்களே அப்படின்னு சொன்னேன். அவர் சொன்ன வார்த்தை, இந்த கம்பெனிக்கிறப்பா பணம் கொடுத்தா பக்கத்து கடைக்கு போயிடுவாங்க, அடுத்த வாரம் ஃபீஸ் வராது அப்படின்னு எனக்கு தூக்கி வாங்கி கொடுக்குது. அப்போ ஒரு தொழிலில் ஒரு மூளை போட்டு கம்பெனிக்கிற மாதிரி வந்து அவர் அதை லாக் பண்ணி வச்சுருந்தாரு. அதுக்கு ஒரு பெரிய ஒரு தாக்கத்தை ஏற்பட்டுச்சு. அப்போ ஒருத்தர் வந்து அடிமைப்படுத்தி தன்னுடைய கண்ட்ரோல் வச்சு ஒரு தொழில் பண்ணிட்டு எங்கே தொழில் வளரு, இது சரியாக வராது அப்படின்னு நான் அவர் கேட்க முடியல. பட் அவர் மனசில் எனக்கு அது கஸ்டமர் தானிய பழகம் இருக்குது. ஆனால் காலகட்டத்தில் வந்து திருப்பூரில் பஸ் ஸ்டாண்டு முனிசிபாலிட்டி வரைக்கும் ஒரு 350 கடை வேட்டி கடை இருக்குது. ஏன் வேட்டி கடை திருப்பூர் வந்து அப்படின்னா, நீங்கள் திருப்பூர் டால் சிட்டி 1936 திருப்பூர் படிப்பு வந்து 1984 எக்ஸ்போர்ட் இருக்குது. அதுக்கு முன்னாடி எல்லாம் கிராமத்தில் இருக்கக்கூடிய எல்லாம் வந்து
புரட்சி பண்ணிட்டு இருந்தாங்க. மகாத்மா காந்தி இந்தியா சுதந்திரமுடைய முன்னாடி தமிழ்நாட்டுக்கு 5 தடவை வந்திருக்காரு. 5 தடவைக்கு 5 முறை திருப்பூர் வந்திருக்காரு. எதுக்காகனா அந்த சர்வதேச சங்கத்தை நடத்தக்கூடிய வாய்ப்பு இருக்கக்கூடிய ஊராக இருந்தது திருப்பூர் கிராமப்புற இருந்ததுனால. அதனால் இன்னைக்கு வந்து ஒரே ஒரு கண்டிஷன் போட்டேன். என்ன கண்டிஷன்னா, என் கடைக்கு நீங்கள் தயார் பண்ணி கொடுப்பீங்க, அதில் எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. ஆனால் என் கடைக்கு வரும்போது நீங்கள் எல்லாம் சட்டை போட்டு வரணும் அப்படின்னு சொன்னேன். அதுக்கு எல்லாத்துக்கும் ஒன்றுன்னு சிரிச்சாங்க. என்ன கணக்கு இப்படி சொல்கிறேன், இன்றைக்கி 2 ரூபா கூலி கொடுக்குறீங்க, அந்த கூலி எடுத்துகிட்டு போய் மத்தியானம் அரிசி வாங்குவோம், நைட்டு வீட்டில் சாப்பாடு பண்ணி எல்லோரும் சுடு சாப்பாடு சாப்பிடுவோம், மறுபடியும் அதில் தண்ணி ஊற்றி வச்சுட்டு அந்த காத்தாலும் அந்த குழந்தையை குடிப்போம், மறுபடியும் அந்த தண்ணி வச்சு அடுத்த நாள் மத்தியானம் குடிச்சிட்டு இருப்போம். இது எங்களுடைய வாழ்வாதார முறை இதில் இருக்குது. இந்த கண்டிஷனில் நாங்கள் எங்கே போய் சட்டெல்லாம் போடுறது அப்படின்னு பரிதாபமாக கேட்டாங்க. அப்போது நான் சொன்ன வார்த்தை, 3 வேளை சுடு சாப்பாடு சாப்பாடுக்கு என்ன கூலி வேணும்னு கேட்டேன். 2 ரூபா கூலி 3 ரூபா பண்ணி கொடுங்க அப்படின்னாங்க. சட்டு போடுறதுன்னு கேட்டேன். அந்த 3 ரூபா இன்னொரு சேர்த்து கொடுத்து 4 ரூபா கொடுத்தீங்கன்னா நாங்கள் சட்டு போடுறோம் அப்படின்னாப்புல. எந்த விதமான எதிர்பார்ப்பும் இல்லாமல் உடனே சொன்னேன், 2 ரூபா கூலிக்கு நான் 4 ரூபா பண்ணி தர்றேன், நீங்கள் ஓட்டுங்க அப்படின்னு சொன்னோன்னே அத்தனை முகத்துலேயுமே 100 வாட்ஸ்அப்பில் தெரிஞ்ச மாதிரி ஒரு சூழ்நிலை உருவாச்சு. இது எதுக்கு சொல்ல வரேன்னா, அந்த நெசவாளர்களுடைய வாழ்வாதாரத்தை மனசில் வச்சுட்டு வந்து நான் வேட்டி ஆரம்பித்தேன். அன்னைக்கு ஆரம்பிக்கிற போது வந்து ஒரு 50 குடும்பத்துக்கு என்னால் வேலை வாய்ப்பு கொடுக்க முடிஞ்சுது. அதில் ஒரு தறிக்கார் கேட்டார், தம்பி நீ 2 ரூபா கூலி 4 ரூபா படித்தரேன்னு சொல்கிறது ஏதோ எமோஷனலாக பேசுகிற மாதிரி தெரியுது. இன்றைக்கி 4-5 லட்சத்தை வியாபாரம் பண்ணுறது எல்லாமே வியாபாரம் பண்ண முடியாத வெளியே போயிட்டுருக்காங்க, பிஸ்னஸ் மாறி போயிட்டுருக்காங்க. நீ இப்படி 2 ரூபா கூலி 4 ரூபா பண்ணி கொடுத்துட்டு நீ எப்படி போய் மாற்றில் விற்ப? ரொம்ப சிரமமாகி போயிருக்கு ஃபியூச்சரில், உன்னோட எதிர்கால பாழாகி போயிடுது. நீ ஏதாவது வேறு வேலைக்கு போய் பொழைச்சிக்கோ அப்படின்னு அவர் எனக்கு அட்வைஸ் பண்ண ஆரம்பிச்சார். நான் யாருக்காவது போய் தொழில் பண்ணணும்னு சொன்னோம், அவர் எனக்கு அட்வைஸ் பண்ண ஆரம்பிச்சார், நீ வேறு தொழில் போய்க்கு அப்படின்னு. அப்போ அவர் சொன்ன வார்த்தை, ஐயா நீங்கள் கேட்குற கேள்வி கரெக்டான கேள்வியில், நான் 6 வருஷமாக என்னுடைய வாடிக்கையாளர்கிட்ட பழகியிருக்கிறேன். என்னால் கண்டிப்பாக அவர்கிட்ட சொல்லி கன்வின்ஸ் பண்ணி ஆர்டர் எடுக்க முடியும் நம்பிக்கை எனக்கு இருக்குது. நான் ஒரே ஊரை ஊரை காப்பாற்ற முடியாது. ஃபஸ்ட்டு ஒரு 50 குடும்பத்தை காப்பாற்றுறேன். அது சரியாக வந்தது அப்படின்னா அடுத்தது தொடர்ந்து பண்ணலாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 5 பேருக்கு வேலை வாய்ப்பு கொடுக்க ஆரம்பித்தது தான் அந்த 2 ரூபா கூலி 4 ரூபா கூலி கொடுக்க ஆரம்பித்தது இந்த ராமராஜ் காட்டம். எல்லா ஆரம்ப காலத்தில் அந்த கண்டிஷன் அப்படியே போக ஆரம்பிச்சது. எல்லாருமே எனக்கு 50 இருந்து இன்றைக்கி ஆகி இன்றைக்கி நடைமுறையில் 50,000 கூட இன்றைக்கி ராமராஜ் நம்பி இருக்குது. இது எதுக்கு சொல்ல வரோம்னா, ஃபஸ்ட்டு இந்த கூடத்தில் இருக்க அத்தனை பேர் நீங்கள் புரிஞ்சிக்க வேண்டியது, நீங்கள் 50,000 கோடி டர்ன் ஓவர் பண்ணுறீங்களோ 100 கோடி டர்ன் ஓவர் பண்ணுறீங்களோ அதெல்லாம் நான் முக்கியம் இல்லை. நீங்கள் பண்ணுறது வந்து ஃபஸ்ட்டு உங்களுக்கு மனசுக்கு ஆத்ம திருப்தியாக இருக்கா, நீங்கள் பண்ணுற வேலை உங்களுக்கு திருப்திகரமாக இருக்கா, இன்றைக்கி செஞ்ச வேலை நம்மளுக்கு நைட் போய் படுத்து வரும்போது காலை தூக்கிட்டு படுத்துறோம் சூழ்நிலை உருவாகுதான்னு முதல்ல கேள்வி கேளுங்க. அந்த கேள்விக்கு பதில் சரியாக இருந்ததுனால நீங்கள் சரியான வேலையில் போகிறோன்னு அர்த்தம். லாபம் பண்ணணும் அப்படிங்கிற நோக்கத்தோடு நீங்கள் பிஸ்னஸ் ஆரம்பிச்சிங்கன்னா, நல்லா சொல்கிற கேட்டுக்கு, லாபம்தான் முக்கியம் அப்படிங்கிற நோக்கத்தை வச்சுட்டு நீங்கள் பிஸ்னஸ் ஆரம்பிச்சிங்கன்னா, இருக்கிற வியாபாரத்தில் எத்தனை தப்பு இருக்கோ அத்தனை தப்பு பண்ண ஆரம்பிச்சிங்க. ஏன்னா உங்களுக்கு நோக்கம் லாபம் மட்டும்தான். எப்படி இந்த காலில் நீங்கள் எல்லோரும் உட்காந்துருக்கிறீங்க, இதுக்கு டோர் இல்லை அப்படின்னா நீங்கள் வெளியே போக முடியாது. அந்த லாபம் அப்படின்னா நீங்கள் ஒரு கண்ட்ரோலுக்குள்ள ஆயிடுவீங்க. அதுலேருந்து கொஞ்சம் வெளியே வந்து ஒரு தொழில் பண்ணுறதுக்கு என்னென்னலாம் சிஸ்டம் தேவை, எந்த விதத்தில் எத்திக்ஸாக இருக்கணும் அப்படிங்கிறத மைண்டு வச்சுட்டு அந்த ஒழுங்குமுறைகள்லாம் சரிப்படுத்திட்டு பண்ண ஆரம்பிச்சிட்டிங்கன்னா லாபம் வந்து ஒரு கதை தப்பு. இதுதான் இந்த ராமராஜன் நான் பார்த்த விஷயம். இந்த 43 வருஷமாக நான் பண்ண விஷயம் எல்லாமே வந்து எந்த இடத்துலையுமே லாபத்தை குறிக்கோளை வைக்கல.
இதே மாதிரி வேட்டி தயார் பண்ணோம். எல்லோரும் வந்து வேட்டி விற்கிறதோட நான் மார்க்கெட்டில் தயார் பண்ணி எடுத்துகிட்டு போய் கடையில் ஊற்றி கொடுக்குற போது அந்த காலத்தில் அந்த வேட்டி விலை வந்து 45 ரூபா. எனக்கு இங்கே தனியாருக்கு 2 ரூபா கொடுத்ததுனால 2 மீட்டர் வேஸ்ட்டுக்கு 4 ரூபா அதிகமாச்சு. எல்லோரும் காட்டன் நூலை போட்டாங்க, நான் கோவில் நூலை போட்டனால அதில் ஒரு வச்சாச்சு. நான் போய் சேம்பிள் எடுத்துகிட்டு போய் பாட்டிகிட்ட கொடுத்து கேட்குறேன் ஆர்டர் வேணும்னு. அவர் சேம்பிளை பார்க்குறாரு, என்ன விலை அப்படிங்கிறாரு. 50 ரூபா அப்படிங்கிறேன். அதை பார்த்துட்டு எப்போ 4-5 இருக்கட்ட வியாபாரம் பண்ணுறாங்களா 45 ரூபாய்க்கு கொடுத்துட்டுருக்குறாங்க. நீ 50 ரூபாய்க்கு கேட்டு ஒரே நாளில் டாட்டா பில் ஆகலான்றது அப்படின்னு சொல்லிட்டு அதை பார்த்துட்டு அப்படியே கொஞ்சம் வீசிட்டு அது பாட்டு வேலையை பார்த்து போயிட்டார், சேல்ஸ் பார்க்க போயிட்டார். இதுதான் எனக்கு முதல் ஆர்டர் எடுக்கும் நடந்த நிகழ்வு. அவர் வியாபாரத்தெல்லாம் முடிச்சு போட்டு மறுபடியும் வந்தார். இன்னும் போகலையே, இன்னும் போட்டிருக்க அப்படின்னாரு. இல்லையோ சின்ன விஷயம் அப்படின்னு. என்னென்னாரு, இப்போ உங்களுக்கு சொன்ன விஷயத்தை எல்லாம் அந்த நெசவாளர் கதையை கூட அவர் திருப்பி சொன்னேன். சொன்ன உடனே அவர் எழுந்திரிச்சு கையை பிடிச்சி எப்படி இந்த சின்ன வயசு இப்படிலாம் யோசனை வந்தது அப்படின்னு சொல்லிட்டு அடுத்த நிமிஷம் 6 ரூபாய்க்கு அப்படின்னாரு. அந்த வாழ்த்து செய்தியை இந்த நேரத்தில் நான் படிப்பது சரியாக இருக்கும் என்று கருதுகின்றேன். மாண்பு முதலமைச்சருடைய வாழ்த்து செய்தி, நமது திராவிட மாடல் அரசின் $1 டிரில்லியன் பொருளாதாரம் எனும் கனவில் கரூரும் இணையும் வகையில் கரூர் மாவட்ட CII, யங் இண்டியன்ஸ், இந்தியன் உமன் நெட்வொர்க், கரூர் ஏற்றுமதியாளர்கள் சங்கம் மற்றும் கரூரில் உள்ள 85 வணிக சங்கங்கள் இணைந்து 2030ஆம் ஆண்டுக்குள் கரூரின் அனைத்து தொழில்களின் வணிக இலக்கு 50,000 கோடி ரூபாய் என நிர்ணயித்து அது குறித்து விழிப்புணர்வை மக்களிடையே ஏற்படுத்த நடத்தும் மாரத்தான், வாக்கத்தான் போட்டிகளும், அனைத்து தொழில் கூட்டமைப்புகள் பங்கு பெறும் தொழில் மேம்பாட்டு கருத்தரங்கம் சிறப்புற நடந்தேறவும் எனது நெஞ்சார்ந்த நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றேன். தெற்காசியாவின் உற்பத்தி மையமாக தமிழ்நாடு உயர வேண்டுமென்றால் அனைத்து மாவட்டங்களிலும் சீரான வளர்ச்சி இருந்தால்தான் அது சாத்தியம். அதனால்தான் சென்னை, கோவை என்றில்லாமல் ஒவ்வொரு மாவட்டத்திலும் சிப்காட் தொழில் பூங்கா, டைடல் மற்றும் மினி டைடல் பூங்கா, எல்காட் பூங்கா உள்ளிட்டவற்றை அமைத்து வருகின்றோம். அரசின் முயற்சிகளுக்கு பக்கபலமாக கரூரின் வணிக பெருமக்கள் ஒன்றிணைந்து நடத்தும் இம்முன்னெடுப்புக்கு பெரும் வெற்றி பெறும் கரூர் மென்மேலும் வளரும். இப்படிக்கு மு.க. ஸ்டாலின் தமிழ்நாடு முதலமைச்சர் என்ற வாழ்த்து செய்தியை வழங்கியிருக்கக்கூடிய மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களுக்கு எனது சார்பாகவும் கரூர் மாவட்ட மக்களின் சார்பாகவும் மனமார்ந்த நன்றியை இந்த நேரத்தில் அன்போடு நான் தெரிவித்துக் கொள்கின்றேன். பொதுவாக ராமராஜன் சொன்ன மாதிரி, URC சேர்மன் சொன்ன மாதிரி, எல்லா இடத்துக்கும் பிராண்டு வேணும், அரசியல்வாதிக்கும் அந்த பிராண்டு வேணும். அண்ணன் பேசும்போது சொன்னாங்க, சொந்த வேலையாக வந்தால் உள்ளே விடாதீங்க. நாங்கள் அடுத்தப்பில் ஓட்டு கேட்க நம்மளை உள்ளே விட மாட்டாங்க. அதனால் வரும்போது சொந்த வேலையாக இருந்தாலும் பொது வேலையாக இருந்தாலும் 2 வேலையும் செஞ்சால் தான் மீண்டும் நம்ம அந்த இடத்த தக்க வைக்க முடியும். ஆகையால் சந்தோஷம் அந்த வேலையை செய்யலாம், URC அண்ணா அந்த வேலையை செய்யலாம், ராமராஜ் அண்ணா அந்த வேலையை செய்யலாம். ஆனால் நம்ம அந்த வேலையை செய்ய முடியாது. வரக்கூடியவர்கள் எந்த கருத்துக்களை சொன்னாலும் அதையும் உள்வாங்கி முடிந்தவரை அதை செய்வதுதான் நம்முடைய கடமையாக இருந்திட வேண்டும். ஆகையால் அதில் நாம் எந்தவித விருப்பம் இல்லாமல் இங்கு பேசுகின்ற பொழுது சொன்னதைப் போல எந்த அரசியல் கட்சி, எந்த மதம் என்று பார்க்காமல் அனைவரையும் ஒரு சேர பாவித்து அந்த பணிகளை செய்வதை கடமையாக கொண்டதால் தான் தொடர்ந்து நம்முடைய மண்ணின் மக்கள் ஏறத்தாழ 50 ஆண்டு காலத்தில் 30 ஆண்டு காலம் பொது வாழ்வில் பணியாற்றக்கூடிய வாய்ப்பை தந்த கரூர் மாவட்ட மக்களுடைய பாதங்களை தொட்டு வணங்கி என் வாழ்நாள் நன்றிகளை இந்த நேரத்தில் பணிவன்போடு சமர்ப்பித்துக் கொள்கின்றேன். இங்கு குறிப்பாக அவருடைய தொழில் எப்படி 1000 கோடி அளவிற்கு அரசு அதிகாரிகள் அழைத்து பேசினார்கள் என்ற ஒரு கருத்தை சொன்னார்கள். அது ஒன்றே அரசினுடைய முதலமைச்சருடைய இந்த 5 ஆண்டு கால ஆட்சிக்கான ஒரு சாதனையாக, அரசு எந்த அளவிற்கு சிறப்பாக செயல்படுகிறது என்பதற்கு ஒரு எடுத்துக்காட்டாக இங்கே சொல்லி இருக்கின்றார்கள்.
முதலமைச்சர்களை பொறுத்தவரை தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய தொழில் முனைவோர்கள் இந்தியாவில் இருக்கக்கூடிய தொழில் முனைவோர்களை கடந்து உலக நாடுகளுக்கு சென்று அங்கு பல்வேறு தொழில் முனைவோர்களை சந்தித்து அவர்களெல்லாம் தமிழ்நாட்டில் முதலீடு செய்திட வேண்டும் என்ற உயரிய நோக்கத்தோடு ஏறத்தாழ ஒட்டுமொத்தமாக இந்த 4.5 ஆண்டுகளில் 1010 MOU போடப்பட்டு வேலைவாய்ப்பை பெறக்கூடிய ஒரு வாய்ப்பை முதலமைச்சர் அவர்கள் உருவாக்கி தந்திருக்கிறார்கள். முதலமைச்சர்களை பொறுத்தவரை ஏறத்தாழ 24 மணி நேரத்தில் 20 மணி நேரம் பிறப்பிக்கக்கூடிய ஒரு முதலமைச்சரை நாம் பெற்றிருக்கின்றோம். அவருடைய உழைப்பை பொறுத்தவரை அருகாமையில் இருந்து பார்த்தவன் என்ற முறையில் அந்த அளவிற்கு ஒவ்வொரு தொழில் முனைவோரும் நாம் உழைத்தால் நிச்சயம் நம்முடைய இலக்கு 5 ஆண்டுகளில் இரட்டிப்பாக்க முடியும் என்ற நம்பிக்கை நமக்குள் இருக்கும். நம்ம கடையை போட்டோம், வீட்டுக்கு போனோம், முடிஞ்சது கடையோட வேலை, திரும்ப காலையில் கடையை திறக்கிற வரைக்கும் கடையோட வேலை இல்லைன்னு நினைச்சோம்னா நம்முடைய வளர்ச்சி என்பது ஒரு குறுகிய எல்லைக்குள் இருக்கக்கூடிய ஒரு சூழல் ஏற்பட்டுவிடும். ஆகையால் முழுவதுமாக தூங்குகின்ற நேரங்களை தவிர காலை எழுந்தது முதல் இரவு தூங்க செல்லுகின்ற வரை தன்னுடைய தொழிலை பற்றி தாம் அதனுடைய விரிவாக்கத்தை பற்றி அதனுடைய வளர்ச்சிகளை பற்றி சிந்தித்தால் நிச்சயம் நம்மால் இந்த வெற்றி இலக்கை அடைந்திட முடியும் என்ற கருத்தை இந்த நேரத்திலே உங்களிடத்திலே பகிர்ந்து கொண்டு
When you feel lost in your shadow, don't feel alone, don't scream so loud. We are living in this cruel world. Broken but strong, gotta move on. You're not a bakery of life. Equip my soul